நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். ராஜீவ் கொலை வழக்கு தொடர்பாக பேச அனுமதிக்காததை கண்டித்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். புதுவை சட்டசபை பூஜ்ய நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமாரை சபாநாயகர் சபாபதி பேசுவதற்கு அழைத்த பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் எழுந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தொடர்பாக பேச துவங்கினார். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் ஒருவரை அழைக்கும் பொழுது மற்றொருவர் எப்படி பேசலாம் என கேட்க அதற்கு லட்சுமி நாராயணன் எழுதி கொடுத்து அனுமதி பெற்ற பின்புதான் பேசுகிறார் என்று பதிலளித்தார். உடனே சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் இது தொடர்பாக எங்களை பேச அனுமதிக்காமல் தற்பொழுது மட்டும் எப்படி பேச அனுமதி வழங்கினார்கள் என கேட்க காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கும் அதிமுக உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கூச்சல் குழப்பம் நிலவியது. இதனால் சபாநாயகர் நீதிமன்றத்தில் இருக்கும் விவகாரம் குறித்து பேசாதீர்கள் என்று கூறினார். இதனையடுத்து தங்களை பேச அனுமதிக்காததை கண்டித்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். அப்பொழுது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம், ராஜீவ்காந்தியினுடைய முயற்சிகள் இலங்கை தமிழர்களுக்கு பல முறையிலே முயற்சிகள் எடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உணவுப் பொட்டலம் வழங்குதல், அவர்களுக்கு பாதுகாப்பு தருதல், அமைதிப்படையை அனுப்புதல் போன்ற பல காரியங்களை செய்து அன்றைய தினம் பல்வேறு நேரங்களிலே அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு முழுமையான சுதந்திரத்தை வாங்கித் தர வேண்டும் என்று பாடுபட்ட ஒரு உத்தம தலைவர் யார் என்று சொன்னால் அதற்குரிய ராஜீவ்காந்தி அவர்களைத்தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த பயங்கரவாதிகள் அவருடைய உயிரையே எடுத்து விட்டார்கள். அதற்கு காரணம் இதுவரை அவர்களால் பதில் கூற முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அந்த படுகொலையின் நேரத்திலே பல்வேறு உயிர்கள் தமிழர்கள் இன்றைய தினம் இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த இயக்கங்கள் எல்லாம் எந்த பதிலையும் தரவில்லை. ஆனால் இன்றைய தினம் அவர்களுக்கு அந்த தண்டனையாளிகளுக்கு தர வேண்டிய தண்டனையை குறைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. இப்படி நாம் தண்டனையை குறைத்தால் பாராளுமன்றத்தை தாக்கிய அவர்களுக்கும் தண்டனையை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் வரவும், அதேபோல மும்பையிலே தாக்கிய அந்த தீவிரவாதிகளுக்கும் நாம் தண்டனையை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் வருவோம். அதேபோல இன்றைய தினம் டெல்லியில நடந்த உயர்நீதிமன்றத்தில் வெடிகுண்டுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும். ஆகவே இந்த நிலையை கண்டிப்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதை காரணமாக வைத்துத்தான் இன்றைய தினம் சட்டமன்றத்திலே நாங்கள் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டோம். அவைத்தலைவர் அதை அனுமதிக்காத காரணத்தினாலே எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கூறிவிட்டு வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். பேட்டியின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் வல்சராஜ், மல்லாடி கிருஷ்ணராவ், தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், திருமுருகன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவிற்கு முதல்வர் ரங்கசாமி பொறுப்பேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், பாராளுமன்ற கூட்டத்தொடர் எதிர்க்கட்சிகளின் கூச்சல், குழப்பம் போன்ற நடவடிக்கையால் 23 நாட்களுக்கு நடைபெற வேண்டிய கூட்டத்தொடர் 13 நாட்கள் மட்டுமே நடைபெற்றது. இனிவரும் காலங்களில் பாராளுமன்றம் சிறப்பாக நடைபெற மக்கள் பிரச்சினைகளை விவாதிக்க எதிர்க்கட்சிகள் தயாராக இருக்க வேண்டும் என்றும், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பு நடைமுறைக்கு வருவதுதான் இயல்பு. இந்த பிரச்சினையில் காங்கிரஸ் தலைவர்கள், தொண்டர்கள் தங்களின் நிலைப்பாட்டை விட்டுக் கொடுக்க மாட்டோம். எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பை அரசியல் கட்சிகள், அமைப்புகள் மதித்து செயல்பட வேண்டும் என்றும், புதுவை ரவுடிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் குற்றங்களை தடுத்தோம். புதிய ஆட்சி ஏற்பட்டவுடன் குற்றச்சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதற்கு காவல்துறையை வைத்திருக்கின்ற முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும். இது சம்பந்தமாக மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரத்தை சந்தித்து பேசியுள்ளேன். இதே நிலைமை நீடித்தால் மத்திய அரசு தலையிடும் என எச்சரிக்கிறேன் என்ற அவர் தொடர்ந்து, தேர்தல் வாக்குறுதிகள் வெறும் வாக்குறுதிகளாக உள்ளது. மஞ்சள் அட்டைக்கு அரிசி, வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை, சென்டாக் மாணவர்களுக்கு உடனடியாக பணம் கட்டுவோம், அனைவருக்கும் வாஷிங் மெஷின், அனைத்து மாணவர்களுக்கு லேப்டாப் என அறிவித்துவிட்டு தற்பொழுது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் வாஷிங் மெஷின், உயர்கல்வி மாணவர்களுக்கு மட்டும்தான் லேப்டாப், முதியோர் உதவித்தொகை 1000 என வழங்கி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துள்ளனர். சட்டக்கல்லூரி மிகவும் மோசமான நிலையில் உள்ளதால் சட்டத்துறையிலிருந்து சட்டக்கல்லூரியை கல்வித்துறைக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட அவர், இந்திரா நகர் இடைத்தேர்தலுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேசி வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் மற்றும் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரிக்கு அங்கீகாரம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று கூறினார். புதுவை சட்டசபையில் அதிமுக மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் நேரடியாக சவால் விடுத்தனர். இதனால் சட்டசபையில் கடும் அமளி ஏற்பட்டது.
புதுவை சட்டசபை கேள்வி நேரத்தில் அதிமுக உறுப்பினர் அன்பழகன் கடந்த 3 ஆண்டுகளில் எத்தனை இடங்கள் அரசின் தேவைக்காக நில ஆர்ஜிதம் செய்யப்பட்டது, இதில் எத்தனை அரசால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது, எத்தனை இடத்திற்கு ரத்து நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு முதல்வர் ரங்கசாமி 45 இடங்கள் ஆர்ஜிதம் செய்யப்பட்டு அதில் 13 இடங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆர்ஜிதம் செய்த இடத்தில் சட்டமன்றம் கட்ட உறுப்பினர்களுக்கு சம்மதமா என்று கேட்டார். அதற்கு அன்பழகன் தமிழகத்தில் சட்டமன்ற கட்டிடம் கட்ட 1000 கோடி நிதி ஒதுக்கி அதில் 500 கோடி ஊழல் செய்தனர் என்று கூறினார். இதற்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் திமுக உறுப்பினர்களுக்கும் அதிமுக உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் நாஜிம் அடுத்த தேர்தலில் ஓம் சக்தி சேகர் வெற்றி பெற்றால் நான் பதவியை ராஜினாமா செய்வேன் என்றார். இதற்கு பதிலடியாக ஓம் சக்தி சேகர் நாஜிம் வெற்றி பெற்றால் நான் அரசியலை விட்டே விலக தயார் என்றும் சட்டமன்றத்தில் நாஜிமை எதிர்க்கட்சி வரிசையில் முதல் இடத்தில் அமர செய்ததே நான்தான் என்றும் அடுத்த முறை திமுகவே சட்டமன்றத்தில் இல்லாத நிலையை உருவாக்குவோம் என்றார். உடனே நாஜிம் அமைச்சரவை அதிமுகவை சேர்க்காததற்கு முதல்வரை நாங்கள் பாராட்டுகிறோம் என்று கூறினார். இதனால் சட்டசபையில் கடும் அமளி ஏற்பட்டது. ஜேசிஐ பாண்டிச்சேரி வார விழாவை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அது சம்பந்தமான சிடியை வெளியிட்டு பேசினார். ஜேசிஐ பாண்டிச்சேரி ஆண்டுதோறும் செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை வார விழாவை கொண்டாடி வருகிறது. இதனை முன்னிட்டு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி, மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு தொழிற்பயிற்சி, கொழு குழந்தைகளுக்கு போட்டி, ரத்த தான முகாம், சர்க்கரை நோய் விழிப்புணர்வு முகாம் உள்ளிட்டவைகளை செய்து வந்தது. இந்நிலையில் 6ஆம் நாள் விழாவாக தீவிரவாத எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற விழாவிற்கு ஜேசிஐ முன்னாள் தலைவர் முஸ்தாக் அலி வாழ்த்துரை வழங்கினார். ஜேசிஐ பாண்டிச்சேரி தலைவர் கணேஷ் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தீவிரவாத எதிர்ப்பு தினம் என்ற சிடியை வெளியிட்டார். பின்னர் பேசிய அவர், நாட்டில் தீவிரவாதம், வன்முறை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. தீவிரவாதிகள் யாரும் உருவாகுவதில்லை, மற்றவர் சுய லாபத்திற்காக உருவாக்கப்படுகிறார்கள். பெரும்பாலும் போதைக்கு அடிமையாகும் பொழுது தாம் என்ன செய்கிறோம் என்று கூட தெரியாமல் செய்வதும் ஒரு வகையில் தீவிரவாதம்தான். அந்நிய நாடு மற்றும் நம் இந்திய நாட்டில் தீவிரவாதம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. இதனால் அப்பாவி மக்கள் பலியாகின்றனர். எனவே இந்த நாளில் தீவிரவாதம் ஒழிய வேண்டும் என்று நாம் உறுதியெடுப்போம் என்று பேசினார். இந்த ஜேசி இன்னைக்கு வந்து 6ஆவது நாளா அந்த நிகழ்ச்சியை தீவிரவாத எதிர்ப்பு தினம் இதற்காக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அந்த சிடியோடைய அமைப்பு. நம்ம இந்தியாவில் நடந்த அந்த வன்முறை காட்சிகளை எல்லாம் அந்த தொகுத்து இது போல் நடக்கக்கூடாது என்பதை நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. நேற்று பார்த்ததில் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இதை பார்க்குறவங்களுக்கு மனதில் என்ன தோணும்னா, வன்முறை வாழ்வாகாது. இந்த சிடியை பார்ப்பதன் மூலம் மக்களுக்கு வந்து வன்முறையில் ஈடுபடக்கூடாது என்பதில் வந்து இது அருமையான முறையில் அந்த சிடி சுட்டி காமிக்கும். மக்களுக்கு வன்முறை வாழ்வாகாது என்கிற ஒரு கான்செப்டை அதில் கொண்டு வரதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த ஜேசி வந்து இன்று மாலையும் கூட முதல்வரை வச்சு ஒரு பெரிய நிகழ்ச்சியை மெழுகுவத்தி ஏற்றி ஒற்றுமையை நிலைநாட்டுறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. மிகப்பெரிய செயல். இதுபோல் ஜேசி இயக்கம் இதுபோல் உங்களுடைய வருடாந்தோறும் இதுபோல் நிகழ்ச்சிகளை செஞ்சு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறப்படுகிறேன். நன்றி. விழாவில் மற்றொரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜேசிஐ முன்னாள் மண்டல தலைவர் ராஜாராம் சிறப்புரையாற்றினார். நிறைவாக ஜேசிஐ துணைத் தலைவர் குணசேகரன் நன்றி கூறினார். இதற்கான ஏற்பாடுகளை திட்ட தலைவர் ராஜசேகர், திருநாளும் மணி ஆகியோர் செய்திருந்தனர். அரும்பார்த்தபுரம் பைபாஸ் சாலை அமைக்கும் பணியின் முதற்கட்டமாக மண் நிரப்பும் பணி துவங்கப்பட்டுள்ளது என்று முதல்வர் ரங்கசாமி கூறினார். புதுவை சட்டசபை கேள்வி நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் அரும்பார்த்தபுரம் பைபாஸ் சாலை அமைக்கும் பணி எந்த நிலையில் உள்ளது, மீண்டும் பணி எப்பொழுது துவங்கப்படும் என்று கேட்டதற்கு பதில் அளித்த முதல்வர் ரங்கசாமி, அரும்பார்த்தபுரம் பைபாஸ் சாலை அமைப்பதற்காக ஒலந்தை மற்றும் ரெட்டியார்பாளையம் வருவாய் கிராமங்களில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் சாலை அமைப்பதன் முதற்கட்டமாக மண் நிரப்பும் பணி துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது என்று கூறினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார், புதுவையில் அமைக்கப்பட்டுள்ளதைப் போல வில்லியனூர் பகுதிகளில் மின்தகன மேடை அமைக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில் கூறிய அமைச்சர் பன்னீர்செல்வம், தற்பொழுது திட்டம் ஏதும் இல்லை என்று கூறினார்.
புதுவை உழவர்கரை கூலி தொழிலாளியை கொலை செய்த குற்றவாளி என் தாயிடம் தவறாக நடக்க முயன்றதால் கொன்றேன் என வாக்குமூலம் அளித்துள்ளார். புதுவை உழவர்கரை வின்சென்ட் வீதியை சேர்ந்த சாலமோன் என்ற கூலி தொழிலாளி நேற்று முன்தினம் அவரது நண்பரால் தலையில் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியன், சப் இன்ஸ்பெக்டர் ஜெயசங்கர் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து கொலையாளியை தேடி வந்தனர். இந்நிலையில் ஜேஎன் பாளையம் சாராயக்கடை அருகே பதுங்கியிருந்த ஆரோக்கியநாதனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் அவர் கொலை செய்யப்பட்ட சாலமோனும் நானும் நண்பர்கள். நான் சாலமோனின் அக்காள் மகளை கிண்டல் செய்வேன். பதிலுக்கு அவர் என் தாயை கிண்டல் செய்ததோடு தவறாக நடக்கவும் முயற்சி செய்தார். இதனால் ஆத்திரமடைந்த நான் பள்ளி கொட்டகையில் அவர் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தலையில் கல்லை தூக்கி போட்டுக் கொன்றேன் என வாக்குமூலம் அளித்தார். இதனையடுத்து போலீசார் கொலையாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அரசு புதிய தொழிற்கொள்கை உருவாக்கினால் புதிய தொழிற்சாலைகள் புதுவைக்கு வரும் என்று சட்டசபை மானிய விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் வலியுறுத்தியுள்ளார். புதுவை சட்டசபை மானியத்தின் மீதான விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், காரைக்காலில் சுமார் 210 ஏக்கர் பரப்பளவில் வேளாண் கல்லூரி இயங்கி வருகிறது. அந்த இடத்தில் தற்பொழுது வேறு ஒரு கல்லூரி கட்டப்போவதாக தகவல் வந்துள்ளது. இம்முடிவை அரசு மாற்றிக் கொள்ள வேண்டும் என்றும், நிலத்தடி நீரை உறிஞ்சும் தொழிற்சாலைகளை கொண்டுவர மாட்டோம் என்று அரசு கூறியுள்ளது. ஆனால் அதற்கான சட்டம் கொண்டுவரப்படவில்லை. இன்றைய சூழலுக்கு ஏற்ப அரசு புதிய தொழிற்சாலை கொள்கையை உருவாக்கினால் ஏராளமான புதிய தொழிற்சாலைகள் புதுவைக்கு வரும். மேலும் இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும், போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மேம்பாலங்கள் கட்டப்பட வேண்டும் என்றும், பொதுமக்கள் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் என்று நாம் கூறுகிறோம். முதலில் நாம் அதனை செய்ய வேண்டும். எனவே புதுவை அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் பொதுமக்களும் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க முன்வருவார்கள் என்றார். மேலும் தொடர்ந்து புதுவையில் இலவச கல்வி அளிக்கப்படும் என்று முதல்வர் தேர்தல் வாக்குறுதியில் கூறியுள்ளார். எனவே பள்ளிக் கல்வி முதல் உயர்கல்வி வரை முழுமையாக இலவசமாக படிக்கக்கூடிய நிலைமை மாணவர்களுக்கு அரசு உருவாக்கி தர வேண்டும். மேலும் இலவச கல்வி வழங்குவதில் புதுவை மாநிலம் மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும். இதனால் நமது மாநிலம் அபரிமிதமான வளர்ச்சி பெறும் என்பதில் ஐயமில்லை என்று கூறினார். புதுவையில் பொதுத்துறை நிறுவனம் மூலம் குப்பை அகற்றும் பணியை செய்யலாம் என்ற எண்ணம் உள்ளது என்று சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை சட்டசபை பூஜ்ய நேரத்தில் நடந்த விவாதத்தில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், புதுவையில் பல இடங்களில் குப்பைகள் அகற்றப்படாமல் குவிந்துள்ளது. இதுகுறித்து முழுமையாக விசாரித்து முடிவு எடுக்கப்படும். மேலும் பொதுத்துறை நிறுவனங்களில் நிறைய ஆட்கள் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஏதாவது பொதுப்பணித்துறை நிறுவனத்திடம் தந்து குப்பை அகற்றும் பணியை செய்யலாம் என்ற எண்ணமும் உள்ளது. அந்த துறையுடன் இது தொடர்பாக பேசி முடிவு செய்யப்படும் என்றார். மேலும் பணி நீக்கம் செய்யப்பட்ட 4000 ஊழியர்களை பணியமர்த்த வேண்டும் என்று உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எனவே தனியார் நிறுவனத்திடம் குப்பைகளை அள்ள கொடுக்கும் தொகையை பார்க்கும் பொழுது இந்த வேலையை பொதுப்பணித்துறையிடம் கொடுத்து செய்யச் சொல்லலாம் என்ற எண்ணம் ஏற்படுகிறது என்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.